தமிழக அரசியல் மற்றும் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு சேர பதிவாகும் ஒரு முக்கிய வாரமாக இது அமைந்துள்ளது. நடிகர் விஜயின் கடைசி படம் என்று சொல்லப்படும் ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த விழாவில் விஜய் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சாதாரண நடிகரின் பேச்சாக இல்லாமல் 2026 தமிழகத்தை ஆளத் துடிக்கும் ஒரு அரசியல் தலைவனின் மேனிஃபெஸ்டோ போலவே இருந்தது. ஆனால் அந்த எழுச்சி மிகுந்த உரையை தொடர்ந்து சென்னை திரும்பிய விஜய்க்கு ஏற்பட்ட ஒரு எதிர்பாராத விபத்தும் கோலாலம்பூர் மேடை முதல் சென்னை விமான நிலைய தள்ளுமுள்ளு வரை நடந்த முழு பின்னணியையும் இப்போது பார்க்கலாம். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள ஸ்டேடியத்தில் ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா தொடங்கியது. ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் தளபதி தளபதி என முழங்க மேடைக்கு வந்த விஜய் தனது உரையை உணர்ச்சி பூர்வமாக தொடங்கினார். சினிமா என்பது ஒரு மிகப்பெரிய கடல். இந்த கடலோரத்தில் ஒரு சிறிய மணல் வீடு கட்டி விளையாடத்தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த மணல் வீட்டை ஒரு மிகப்பெரிய மாளிகையாக மாற்றி கொடுத்தவர்கள் நீங்கள் என்று தனது ரசிகர்களை பார்த்து அவர் நிகழ்ந்தார். விஜயின் இந்த 33 ஆண்டு கால சினிமா பயணம் ஒரு எளிய தொடக்கம். நாளைய தீர்ப்பு முதல் இன்று ஜனநாயகன் வரை அவர் சந்தித்த அவமானங்கள், எதிர்ப்புகள் அனைத்தையும் அவர் மேடையில் நினைவு கூர்ந்தார். ஆனால் இந்த முறை அவர் வெறும் நன்றி சொல்ல வரவில்லை, ஒரு பிரியாவிடையை சொல்ல வந்திருந்தார். தனது அரசியல் பிரவேசத்தை உறுதிப்படுத்தும் விதமாக விஜய் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பையும் வெளியிட தயங்கவில்லை. எனது ரசிகர்கள் கடந்த 33 ஆண்டுகளாக எனக்காக வெயிலிலும் மழையிலும் நின்றார்கள். எனக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தார்கள். அவர்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டிய நேரம் இது. உங்களுக்காக நான் சினிமாவில் சம்பாதிக்கும் கோடிக்கணக்கான பணத்தையும் புகழையும் இந்த திரையுலகத்தையே விட்டு கொடுக்கிறேன். இந்த விஜய் நன்றி என்று மட்டும் சொல்லிவிட்டு செல்பவன் அல்ல, நன்றி கடனை தீர்த்துவிட்டு தான் செல்வான் என்று அவர் ஆவேசமாக பேசிய போது அரங்கமே அதிர்ந்தது. அடுத்த 33 ஆண்டுகளை தனது ரசிகர்களுக்காகவும் மக்களுக்காகவும் செலவிடப் போவதாகவும், உங்களுக்கு ஒன்று என்றால் உங்கள் வீட்டு வாசலில் முதல் ஆளாக வந்து நிற்பேன் என்றும் அவர் கொடுத்த வாக்குறுதி 2026 தேர்தலுக்கான அவரது அர்ப்பணிப்பை தெளிவாக காட்டியது. அரசியலில் யாரை எதிர்க்கப் போகிறீர்கள் என்ற கேள்விக்கு விஜய் ஒரு முதிர்ச்சியான பதிலை அளித்தார். வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டுமென்றால் வழியில் போவோர் வருவோர் எல்லோரையும் எதிர்த்து நேரத்தை வீணடிக்க கூடாது. வலுவான எதிரிகளை எதிர்த்தால்தான் நாமும் எவ்வளவு வலுவாக இருக்கிறோம் என்பது உலகிற்கு தெரியும் என்றார். அது ஆளும் திமுக மற்றும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவிற்கு அவர் விடுத்த நேரடி சவாலாகவே பார்க்கப்படுகிறது. சிறிய விவாதங்களில் சிக்காமல் நேரடியாக பெரிய சக்திகளுடன் மோதுவதே தனது வியூகம் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். சமீப காலமாக தமிழக அரசியலில் ஓடிக்கொண்டிருக்கும் மிக முக்கியமான விவாதம் விஜய் 2026 தனியாக போட்டியிடுவாரா அல்லது கூட்டணி அமைப்பாரா என்பதுதான். இதற்கு மிக நுணுக்கமாக பதிலளித்தார் விஜய். தனியாக வருவாரா அல்லது அணியாக வருவாரா என பேசுகிறார்கள். நான் என்றைக்கு தனியாக வந்திருக்கிறேன்? கடந்த 33 ஆண்டுகளாக கோடிக்கணக்கான மக்களுடன் தானே இருக்கிறேன். அது ஒரு மிகப்பெரிய அணிதானே என்று ஒரு ட்விஸ்ட் வைத்தார். இருந்தாலும் அரசியல் ரீதியான கூட்டணி குறித்து அவர் வெளிப்படையாக பேசவில்லை. இப்போதும் நான் விளக்கமாக சொல்லவில்லையே என்று தோன்றும். சஸ்பென்ஸ் இருந்தால்தானே கிக் இருக்கும் என்று சிரித்துக்கொண்டே அவர் சொன்னது அரசியல் கட்சிகளை இன்னும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. மலேசிய விழாவை முடித்துவிட்டு நேற்று இரவு விமானம் மூலம் விஜய் சென்னை திரும்பினார். அவர் வருவதை அறிந்த ஆயிரக்கணக்கான தாவேகா தொண்டர்களும் ரசிகர்களும் சென்னை விமான நிலையத்தில் திரண்டிருந்தனர். விஜய் வெளியே வந்தவுடன் அவரை சூழ்ந்து கொண்ட கூட்டத்தால் பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போலீசார் கூட்டத்தை கட்டுப்படுத்த முயன்றும்
ரசிகர்களின் அன்பு வெறி அவர்களை மீறி சென்றது. விஜயின் பாதுகாவலர்கள் அவரை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை அமைத்து காரை நோக்கி அழைத்து சென்றனர். ஆனால் காரின் கதவு அருகே சென்றபோது கூட்டத்தின் அழுத்தம் தாங்காமல் விஜய் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அந்த காட்சி அங்கிருந்தவர்களை பதற வைத்தது. உடனடியாக அவரது பாதுகாவலர்கள் அவரை தாங்கி பிடித்து தூக்கி காரில் ஏற்றி பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர். சஸ்பென்ஸ் இருந்தால்தான் கிக் இருக்கும் என்று விஜய் சொன்னது போல 2026க்கான அவரது அடுத்த கட்ட நகர்வுகள் தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. சினிமாவில் இருந்து முழுமையாக விலகுவதாக அவர் எடுத்த முடிவு அவரது அரசியல் எதிரிகளுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. அவர் பார்ட் டைம் அரசியல்வாதி அல்ல, ஃபுல் டைம் போராட்டக்காரனாக மாறப்போகிறார் என்பதை மலேசியா மேடை உறுதி செய்துள்ளது. விஜயின் இந்த 33 ஆண்டு கால சினிமா பயணம் முடிவுக்கு வந்தாலும் ஒரு மக்கள் தலைவனாக அவர் மேற்கொள்ள போகும் புதிய பயணம் பல திருப்பங்களையும் சஸ்பென்ஸ்களையும் கொண்டது என்பது மட்டும் நிச்சயம். காங்கிரஸ் கட்சியுடன் இன்னும் தாவேகா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. டெல்லியும் விஜயுடன் செல்ல தீவிர யோசனையில் இருப்பதை அக்கட்சியின் முக்கிய பிரமுகர் திருச்சி வேலுசாமி ஊடகங்களில் தெளிவுபடுத்தி வருகிறார். தமிழக அரசியலில் அடுத்து நடக்கப் போகும் பெரிய திருப்பமாகவும் அது அமையலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.